ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் கோமோ சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 6-7 சின்ன வெங்காயம், 10 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நான் தக்காளி 4 கட் பண்ணி போட்டிருக்கேன், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ நான் ஒரு மண் சட்டியில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துட்டு ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுருங்க. பூண்டை நீங்கள் தட்டி கூட போடலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் இது கூட 15 சின்ன வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து எண்ணெயில் வதக்கிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நல்லா எண்ணெயிலேயே வதங்கட்டும். மீன் குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம எண்ணெய் சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 2 சின்ன சைஸ் தக்காளி பழம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே மசாலா பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஒரு தக்காளி சேர்த்துருக்கோம், அதனால் இதில் 2 சின்ன தக்காளி போதும். தக்காளி நல்லா மசியட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் ஒரு 2 நிமிஷம் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருங்க. மசாலா பேஸ்ட்டு நல்லா வதங்கட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆனதும் ஒரு லெமன் சைஸ் புளியை நல்லா தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த மசாலா புளி தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்துருங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குழம்பு எவ்வளோ திக்காக வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்லேயே வேக வச்சிடலாம். பாருங்கள், குழம்பு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீனெல்லாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ ரோகு மீன் சேர்த்துக்கிறேன். மீன் வறுவலும் செய்கிறோம், அதனால் மீன் குழம்புக்கு 1/2 கிலோ மீன் மட்டும் சேர்த்துக்கலாம். மீன் பீசஸ் எல்லாம் நல்லா சேர்த்துட்டு இதை குழம்புல நல்லா மூழ்கிற அளவுக்கு அமுத்தி விட்டுறலாம். ரொம்ப கரண்டி வச்சு ரொம்ப கலந்துட்டுருக்க வேணாம் குழம்ப. இந்த மாதிரி பீசஸ் எல்லாம் உள்ளே போனால் போதும். போட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் வெந்தால் போதும். மீன் நல்லா வெந்துடும், ஜாஸ்தி நேரம் வேக வைக்க வேண்டாம். பாருங்கள், மீன் சூப்பராக வெந்துருச்சு. எவ்வளோ நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 5 நிமிஷம் மூடி போட்டு அப்படியே வச்சிடலாம். வேறு எதுவும் பண்ண வேண்டாம். 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். இது மண் சட்டிங்கிறனால இன்னுமே குழம்பு கொதிக்கிற மாதிரியே இருந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி மசாலா அரைச்சி மீன் குழம்பு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.